வாழ்க்கையில் ஆண் படுகின்ற சோகத்தை விட பெண் படுகின்ற சோகம் அதிகம்தான் என்று சொல்ல வேண்டும். அதனாலே பெண் சோக பாடல்களும் சரி, பெண் தத்துவ பாடல்களும் சரி அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையிலே பறக்கும் பாவை என்ற ஒரு படத்திலே பி. சுசீலா பாடிய ஒரு பெண் தத்துவ பாடல், ஒரு பெண் சோக பாடல் என்றே கூறலாம். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம் என்னும் பாடலிலே இடையிலே ஒரு சரணத்திலே கண்ணாடியை பற்றி கூறியிருப்பார்கள். கண்ணாடி அழகை மட்டும் காட்டுவதை செய்கிறது, ஆனால் பிறருடைய மனதை அது காட்டுகிறதா? அதே போல் ஒருவர் நம்மை வாழ்த்துகிறார் என்றால் அவருக்கு லாபம் இல்லாமல் நம்மை வாழ்த்துவது கிடையாது. பேசுகின்ற மொழியிலும் ஏதாவது ஒரு பொடி இருக்கும் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி பொடி வைத்து பேசுவார்கள். இப்படியாகத்தான் ஒரு பெண்ணை படாத பாடு படுத்துகின்ற சமூகம் இது என்பதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த பறக்கும் பாவை படத்திலே பாடல் எழுதியிருப்பார். அழகை காட்டும் கண்ணாடி மனதை காட்டக்கூடாதோ, பழகும் போது நன்மை தீமை பார்த்து சொல்லக்கூடாதோ, வாழ்த்தும் கையில் வாளுண்டு போற்றும் மொழியில் விஷமுண்டு, வஞ்சம் சிந்தும் புன்னகையில்லா மனிதர் இங்கே எவருண்டு? எந்த மனிதனுமே தனக்கு ஒரு லாபம் இல்லாமல் பிறரை புகழ்வதும் இல்லை, போற்றுவதும் இல்லை. அத்தகைய ஒரு சோகத்தை ஒரு பெண்ணுடைய அனுபவிப்பிலே சரியான வார்த்தைகளாக வார்த்தெடுத்து கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி இசையும் பி. சுசீலாவுடைய அந்த சோகமான அழுத்தமான இனிமையான குரலில் மிகவும் ரசனையோடு இருப்பதை நீங்கள் உணரலாம்.